இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒரு பெரிய சச்சரவு நடந்துட்டுருக்குது. அதில் வந்து நிறைய நாட்டு தலைவர்கள், பியூரோக்ராட்ஸு, மந்திரிகள், பெரிய பணக்காரர்கள், பில்கேட்ஸ் மாதிரியவங்களாம் வந்து சின்ன பெண் குழந்தைகளை கற்பழிச்சிருக்கிறார்கள். அதுதான் தொழில். அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்கிற ஆளுக்கு இதுதான் வேலை. அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் எடுத்து அவங்கள மிரட்டுறது. அந்த இதில் வந்து நம்ம மோடியோட பேரும் அடிப்படுது, ப்ளஸ் இந்த பெட்ரோலியம் மினிஸ்டர் இருக்கும் ஹர்தீப் பூரியோட பேரும் அடிப்படுது, ப்ளஸ் அனில் அம்பானியோட பேர் இதில் வருது. இப்போ வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார் கூட அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி அமெரிக்காவில் பெரிய வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை திசை மாற்றுவதுக்கு தான் இந்த என்ன சொல்கிறது இந்த வாரை ஆரம்பிச்சிருக்காங்க, திசை திருப்புவதற்கு. இதால் உலகம் எங்கும் பொருளாதார இது பிரச்சனை வரப்போகிறது, வந்தாச்சு. அதனால மக்களுக்கு இது புரியல எதுக்காக இது நடக்குதுன்னு சொல்லி. அப்போ வந்து இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டில் நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். எப்படி இந்த ஜெகதீஷ் வாசுதேவ் அதே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி இந்த சின்ன பெண்களே அந்த ஆசிரமத்தில் கற்பழிக்கிறார்கள். அது ஒரு யோகான்னு சொல்லி, அதுக்கு பேர்லாம் எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா அது வந்து அந்த அங்கிருந்த தன்னோட அந்த ஜெகதீஷ் வாசுதேவோட ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக குடும்பம் நடத்தின ஒரு பெண்மணி தான் அதை பேசுகிறார். அந்த டேப்பும் எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, இந்த ஜெகதீஷ் வாசுதேவ், நான் அவனோட ஆசிரத்து பேரை சொல்ல விரும்பலை. ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் யார் அந்த ஜெகதீஷ் வாசுதேவ். கோவையில் ஒரு தாண்டான ஒரு சேட் பரிதாப குருன்னு சொல்லிட்டு ஊரத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலி நான் வந்து மரியாதை கூட கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி அயோக்கியர்கள். ஏனென்றால் அந்த காணொலி என்னவென்றால் அவர் வந்து அந்த ஆள் வந்து அவரும் சொல்லக்கூடாது. அந்த ஆள் வந்துட்டு வடநாட்டில் போய் எங்கள் ஃபோட்டோஸ், தட் இஸ் யாரெல்லாம் அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்கோமோ இல்லாட்டி அவர் பற்றி பேசுகிறோமோ அவங்க எல்லாத்து மேலேயும் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு தாந்திரிக இந்த மந்திரவாதி இந்த எங்களுக்கு செய்வினை செய்ய சொல்லி போய் கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி நான் முதலே ஒரு சில காணொலியில் சொல்லியிருக்கிறேன். எப்படி அந்த ஆள் வந்துட்டு ஸ்டாலினோட மருமகன் இந்த சபரீஷன் கிட்ட எங்களெல்லாம் எங்கள் வாயை மூட சொல்லியிருக்கிறாருன்ட்டு. ஜெகதீஷ் வாசுதேவ், நீ சொல்கிறதால எங்கள் வாயை மூட போகிறதில்ல, உன்னால் மூடவும் முடியாது. ஏன்னா இது வந்து என்னை பொறுத்தவரை மற்ற ஆக்டிவிஸ்ட் எப்படியோ எனக்கு தெரியாது. அவங்கெல்லாம் காசுக்காக உங்ககிட்டையும் வேலைக்கு போவாங்க, அந்த பாதிக்கப்பட்டவர்களையும் ஏமாற்றி கொண்டிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி என் தொழில் கிடையாது. அங்கே அந்த ஈஷா ஹோம் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த கூட படிக்கிற பையன் எப்படி அவனை வந்து கற்பழிச்சு இந்த மொலெஸ்ட் பண்ணி, தமிழில் இருக்காங்க எப்படி வார்த்தை சொல்ல தெரியல. ஓகே, அப்போ அந்த பையன் மன ரீதியாக ரொம்ப அவதிப்பட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல். ஆனால் இந்த குழந்தைக்கு இது நடந்திருக்குது. ஜெகி வாசுதேவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கும் தெரியும். பட் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைன்னா யார் அந்த பையன் இந்த தவறை செய்தானோ அவன் வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்த ஒரு பணக்கார வீட்டு பையன். ஆகையெல்லாம் ஜகி வந்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அந்த குடும்பத்தோட ஒரு 6 கோடி ரூபாய் அவங்கள மிரட்டி வாங்கிட்டான். இதெல்லாம் நீயும் பார்த்துட்டு இருப்ப ஜெகதீஷ் வாசுதேவ். நான் பேசுறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இதை நான் எதுக்கு இந்த காணொலி பண்ணுறேன்னா, இது வந்து எங்களை ஒரு 4 நாளைக்கு முன்னால் என்ன கிடையாது, இந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு குடும்பத்தின் அந்த தலைவி கிட்ட ஒருத்தர் வந்து டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கார். அவர் வந்து ஒரு சங்கராச்சாரியாரோட ஆசிரமத்திலிருந்து அவர் ஏதோ எங்களோட வெல்விஷர்னு சொல்லி இந்த மாதிரி என்னோட காணொலி பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் நான் வந்து அவர் அந்த ஜெகதீஷ் வாசுதேவை ஃபீடோஃபிலின் கூப்பிட்டேன்னு ஒரு பெண் சின்ன குழந்தைகளை கற்பழிக்கும் ஒரு ஜென்மம், அதை வந்து இங்கிலீஷில் ஃபீடோஃபில்னு சொல்லுவோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு இது தெரியுமோ தெரியாது. ஏன்னா நிறைய பேர் படிக்காதவங்களும் இருக்கீங்க, படித்தவங்களும் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு
ஜக்கி வாசுதேவ், நீ வந்துட்டு அந்த எங்களை கூப்பிட்டு சொன்னவங்க என் நல்லதுக்கு சொன்னாங்களா இல்லாட்டி எங்களை மிரட்டுறதுக்கு சொல்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் நான் இப்பவும் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் எந்த வாய்க்கால் சண்டையும் கிடையாது. ஆனால் நீ அப்பாவி மக்கள், இந்த சுப்பிரமணியம் அவரோட சொத்தை 10 ஏக்கரா நீ அபகரிச்சுக்கிட்டு பாதி பணத்தை கொடுத்து பாதி பணத்தை இந்த அயோக்கியர் அரசியல்வாதிகிட்ட கொடுத்து ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மயானத்தை தட்டு கிரிமட்டோரியத்தை கட்டிட்டு இந்த ஊரில் இருக்க பஞ்சாயத்து தலைவர், இந்த ஊர் பிரசிடென்ட்டு, இந்த அயோக்கிய பசங்க, இந்த அரசியல்வாதிகள் இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சாதகமான சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு 90 மீட்டர் வரையிலும் எந்த வீடு இல்லைன்னு சொல்லி போய் சொல்லிட்டு உன் மனசாட்சி உன்னை குற்றம். நீ நல்லவனாக இருந்தானே இன்னும் நீ திருந்தலாம். ஆனால் நீ இன்னும் அகங்காரத்திலும் திமிரிலும் நீ ஆடிக்கொண்டிருக்கிறாய். நீ யாருக்காக அந்த சொத்தை கொள்ளடிச்சிட்டு நீ வந்து 800 ஏக்கர் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் லேண்டை நீ ஆக்கியபை பண்ணி வச்சிருக்க. வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. நான் ஒரு ஃபோட்டோ ஒரு காணொளி போடுறேன். ஒரு பெண்மணி, அவங்க எங்கள் வீட்டில் முதல் சின்னப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது அவங்க தாத்தா பாட்டி அவங்க அம்மா வேலை செஞ்சுருக்கும் போது அந்த புள்ள கல்யாணம் ஆகிட்டு அவள் பேர் ஜனனி. அவள் வந்து 2 பெண் குழந்தைங்களோட எங்கேயோ காணாமல் போயிருக்கிறாள். அவங்க வீட்டுக்காரர் நீ காலையில் வந்து என்னை பார்த்து, அம்மா யூடியூப்பில் அவங்க ஃபோட்டோ போட்டு எனக்கு அவங்க எங்கே இருந்தாலும் எனக்கு யாருன்னா பார்த்தாங்கன்னா அவங்கள எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் இப்போ வந்துட்டு நான் வந்து அவரோட நம்பரு ப்ளஸ் நாங்கள் எங்கள் காலேஜில் இருக்க ஒரு பிஆர்ஓ நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவங்க எங்கன்னா யாருன்னா பார்த்தீங்கன்னா வெதர் கேரளாலேயோ தமிழ்நாட்டிலையோ மைசூர்லேயோ எங்களுக்கு கொஞ்சம் தகவல் கொடுங்க. ஏன்னா பாவம் அவங்க வீட்டுக்கார் வந்து ரொம்ப அந்த 2 குழந்தைங்க மேலேயும் அந்த சம்சாரத்து மேலே ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். ஸோ அதில் யாருன்னா நேர்கள் யாருன்னா எங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நன்றி. கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேர்களுக்கு. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு இங்கிலீஷ் காணொளி பண்ணியிருந்தேன். இந்த ஜெகதீஷ் வாசுதேவ், நான் அவனோட ஆசிரத்தை பேரை சொல்ல விரும்பலை. ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் யார் அந்த ஜெகதீஷ் வாசுதேவ்னு சொல்லிட்டு. கோவையில் ஒரு தான் ஒரு சேட் பரிதாப குருன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கு சொல்லிகிட்ருக்கிறாரு அந்த ஆள். ஆக்சுவலி நான் வந்து மரியாதை கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு. என்னென்றால் அந்த காணொலி என்னவென்றால் அவர் வந்து அந்த ஆள் வந்து அவருன்னு சொல்லக்கூடாது. அந்த ஆள் வந்துட்டு வடநாட்டில் போய் எங்கள் ஃபோட்டோஸ், தட் இஸ் யாரெல்லாம் அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்கோமோ இல்லாட்டி அவர் பற்றி பேசுகிறோமோ அவங்க எல்லாத்து மேலேயும் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு தாந்திரிக இந்த மந்திரவாதி இந்த எங்களுக்கு செய்வினை செய்ய சொல்லி போய் கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி நான் முதலே ஒரு சில காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன் எப்படி அந்த ஆள் வந்துட்டு ஸ்டாலினோட மருமகன் இந்த சபரீஷன் கிட்ட எங்களெல்லாம் எங்கள் வாயை மூட சொல்லியிருக்கிறாருன்ட்டு. ஜெகதீஷ் வாசுதேவ், நீ சொல்கிறதால எங்கள் வாயை மூட போகிறதில்ல, உன்னால் மூடவும் முடியாது. ஏன்னா இது வந்து என்னை பொறுத்தவரையில் மற்ற ஆக்டிவிஸ்ட் எப்படியோ எனக்கு தெரியாது. அவங்கெல்லாம் காசுக்காக உங்ககிட்டயும் வேலைக்கு போவாங்க, அந்த பாதிக்கப்பட்டவர்களையும் ஏமாற்றி கொண்டிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி என் தொழில் கிடையாது. எனக்கும் உனக்கும் வாய்க்கால் சண்டை கூட கிடையாது, மாமா மச்சான் உருவும் கிடையாது, எனக்கும் உனக்கும் சொத்து சண்டையும் கிடையாது. ஆனால் என்னை வந்து இந்த பிரச்சனையில் கிருஷ்ணர், சிவா, காளி 3 பேர் தான் என்னை இழுத்து விட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு என்னை வந்து இந்த மகா கும்புக்கு கூப்பிட்டு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஒரு மெசேஜ் நாங்கள் கொடுப்போம், அந்த மெசேஜை வச்சு நீ வந்து அவங்க பாதிக்கப்பட்டவர்களே நீ காப்பாற்றுன்னு சொல்லி. எனக்கு அப்போ என்னன்னு புரியல, எதுக்காக என்ன மெசேஜ் ஏது என்னன்னு சொல்லிட்டு நான் அங்கே மகா கும்பில் இருக்கிற அந்த டென்ட்டில் இருக்கிற நேரத்தில்
நான் வந்து தற்செயலாக ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அப்போ வந்து ஒரு பெண், உன்னால் கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண். ஆனால் அந்த பெண் என்கிட்ட அதெல்லாம் சொல்லலை. ஏன்னா அவ கூச்சப்பட்டாலோ இல்லாட்டி நான் ஒரு 3ஆவது ஆள். நான் இப்போ இந்த ருத்ராட்ச கூட போட்டுட்டு இல்லை. நான் வந்துட்டு காலையில் குளிக்கிறதுக்கு முன்னால் அந்த டீயில் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து மெதுவாக இந்த மாதிரி கோயம்புத்தூர் பற்றி, நான் கோயம்புத்தூர்னு சொன்னோன்னே கோயம்புத்தூர் எல்லாம் பேசிட்டு இந்த ஆஷ்ரம் அந்த ஆஷ்ரம் நான் போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ருத்ராட்ச மாலை எனக்கு காமிச்சாங்க. நான் இதை இங்கே வாங்கினேன்ட்டு. இது ஜெனுவைனான்னு கேட்டாங்க. நான் சிரிச்சுட்டு ஒன்றும் பேசலை. ஏன்னா எதுக்கு அவங்க மனசை நம்ம புண்படுத்தணும் இல்லாட்டி ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு ருத்ராட்ச மாலை தேவையா? அப்போ அந்த பொண்ணு சொன்னா, ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு வேணும். அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட இங்கே இருந்தால் நான் கொடுக்குறேன், இல்லாட்டி நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் அட்ரஸ்க்கு நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தேர் வாஸ் நோ மெசேஜ். நான் கூட நினச்சிருந்தேன், எதுக்கு என்னை வந்து கிருஷ்ணரும் சிவாவும் இங்கே கூப்பிட்டாங்க, என்ன தகவல்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போன ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து தண்ணியில் குதிக்க போடல, தண்ணியில் நான் மூழ்க வரல, என்ன கிருஷ்ணரும் சிவா கூப்பிட்டாங்க, அது என்னத்துக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் கடைசியில் தண்ணியில் குதித்தேன். அந்த ஃபோட்டோஸ் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு காணொலியில் போட்டேன். ஆனால் என்ன ஆச்சு, அந்த பெண் ஒரு 2 தினங்களுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்களோட ஒருத்தர் பேசணும்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு, அப்போ ஒரு பெண்மணி என்னோட பேசினாங்க. அவங்க எந்த ஊர், அவங்க பேர் எதுவுமே எனக்கு சொல்லலை. ஆனால் அந்த குரல்லேருந்து நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் வந்து தெலுங்கா, நீங்கள் ஆந்திராவானா? அவங்க சொன்னாங்க, ஆமாம், எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ நான் சொல்ல, இந்த குரல் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், நீங்கள் ஏதோ ஒரு பேட்டி கொடுத்து நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறமேல் தான் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. எப்படி அவங்க பையனை அங்கே அந்த ஈஷா ஹோம் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த கூட படிக்கிற பையன் எப்படி அவனை வந்து கற்பழித்து இந்த மொலெஸ்ட் பண்ணி, தமிழில் எனக்கு அந்த எப்படி வார்த்தை சொல்ல தெரியல. ஓகே, அப்போ அந்த பையன் ரொம்ப மன ரீதியாக ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தான். அவங்க அப்பா அம்மா கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல். ஆனால் இந்த குழந்தைக்கு இது நடந்திருக்குது, ஜகி வாசுதேவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கும் தெரியும். பட் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைன்னா யார் அந்த பையன் இந்த தவறை செய்தானோ அவன் வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்த ஒரு பணக்கார வீட்டு பையன். ஆகையால் ஜகி வந்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அந்த குடும்பத்தோட ஒரு 6 கோடி ரூபாய் அவங்கள மிரட்டி வாங்கிட்டான். இதெல்லாம் நீயும் பார்த்துட்ருப்ப ஜெகதீஷ் வாசுதேவ். நான் பேசுகிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இதை நான் எதுக்கு இந்த காணொலி பண்ணுறேன்னா, இதை வந்து எங்களை ஒரு 4 நாளைக்கு முன்னால், என்ன கிடையாது, இந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண், ஒரு குடும்பத்தின் அந்த தலைவி கிட்ட ஒருத்தர் வந்து டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கார். அவர் வந்து ஒரு சங்கராச்சாரியாரோட ஆசிரமத்திலேருந்து, அவர் ஏதோ எங்களோட வெல்விஷர்னு சொல்லி, இந்த மாதிரி என்னோட காணொலி பார்த்துட்ருக்கிற மாதிரியும் நான் வந்து அந்த ஜெகதீஷ் வாசுதேவை ஃபீடோஃபிலின்னு கூப்பிட்டேன்னு சொல்லி, ஒரு பெண் சின்ன குழந்தைகளை கற்பழிக்கும் ஒரு ஜென்மம், அதை வந்து இங்கிலீஷில் ஃபீடோஃபில்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு இது தெரியுமோ தெரியாது, ஏன்னா நிறைய பேர் படிக்காதவங்களும் இருக்கீங்க, படித்தவங்களும் இருக்கீங்க. இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒரு பெரிய சச்சரவு நடந்துட்டுருக்குது. அதில் வந்து நிறைய நாட்டு தலைவர்கள், பியூரோக்ராட்ஸு, மந்திரிகள், பெரிய பணக்காரர்கள், பில்கேட்ஸ் மாதிரியவங்களாம் வந்து சின்ன பெண் குழந்தைங்களை கற்பழிச்சிருக்கிறார்கள். அதுதான் தொழில். அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்கிற ஆளுக்கு இதுதான் வேலை. அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் எடுத்து அவங்கள மிரட்டுறது. அந்த இதில் வந்து நம்ம மோடியோட பேரும் அடிப்படுது, ப்ளஸ் இந்த பெட்ரோலியம் மினிஸ்டர் பேருக்கும் ஹர்தீப் பூரியோட பேரும் அடிப்படுது, ப்ளஸ் அனில் அம்பானியோட பேர் இதில் வருது. இப்போ வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார் கூட அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி அமெரிக்காவில் பெரிய வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை திசை மாற்றுவதுக்கு தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த வாரை ஆரம்பிச்சிருக்காங்க, திசை திருப்புவதற்கு. இதால் உலகம் எங்கும் பொருளாதார பிரச்சனை வரப்போகிறது, வந்தாச்சு. அதனால் மக்களுக்கு இது புரியல எதுக்காக இது நடக்குதுன்னு சொல்லி. அப்போ வந்து இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டில் நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், எப்படி இந்த ஜெகதீஷ் வாசுதேவ் இஸ்
அதே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி இந்த சின்ன பெண்களே அந்த ஆசிரமத்தில் கற்பழிக்கிறார்கள். அது ஒரு யோகான்னு சொல்லி, அதுக்கு பேர்லாம் எனக்கு கேட்காதீங்க, ஏன்னா அது வந்து அங்கிருந்த தன்னோட இந்த ஜெகதீஷ் வாசுதேவோட ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக குடும்பம் நடத்தின ஒரு பெண்மணி தான் அதை பேசுகிறார். அந்த டேப்பும் எங்ககிட்ட இருக்குது, ஓகே, ரெக்கார்டிங். அப்போது இதெல்லாத்தையும் பேசும்போது இந்த ஆளுக்கு வந்து குத்துது. என்னென்னா எப்படின்னா, எங்கள் வாயெல்லாம் மூடணும்னு சொல்லிட்டு போய் செய்வினை பண்ண போயிருக்கிறான். தட் இஸ் வடநாட்டில். இந்த வடநாட்டில் இருக்க ஒரு சில முட்டாள் ஜென்மங்கள் நினைக்கிறாங்க இவன் ஒரு சிவன் என்று. இவன் சிவனும் கிடையாது, இவன் வந்து ஒரு ராட்சசன், எப்படி சொல்கிறது, ஒரு அரக்கன். இவனோட தொழிலே இந்த பணம் சம்பாதிச்சு அயோக்கியத்தனம் பண்ணிகிட்ருக்கிறான். இதை நம்பிட்டு நிறைய பேர் ஓடுறீங்க. முட்டாள் ஆகாதீங்க, ஏன்னா பாதி இந்த சாமியார்கள் தான் அயோக்கியத்தன்மை பண்ணுகிறார்கள். அப்போ வந்துட்டு இந்த ஆள் அங்கே போய், அப்போ அந்த ஆள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி, எனக்குன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறார், உங்கள் மேலே செய்வினை பண்ண சொல்கிறான், ஆனால் உங்களுக்கெல்லாம் 6ஆம் தேதி மட்டும் நேரம் சரியில்லை. அது எப்படி எல்லாத்துக்குமே 6ஆம் தேதி மட்டும் நேரம் சரியில்லை, எனக்கு புரியல. பட் எனிவே அந்த ஆள் எது நல்லது சொன்னானோ பொய்யா சொன்னானோ நம்மளுக்கு தெரியாது. அப்போ வந்து அந்த ஆளே இவனை வந்து ஒரு அயோக்கியன், இவனுக்கு நேரம் சரியில்லை, இவன் தேவையில்லாமல் உங்களோட மோதிகிறான்னு சொல்லி அந்த வார்த்தையும் அவர் சொல்லுகிறார். அப்போது இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இல்லை? ஒரு சாமி பேரை சொல்லிட்டு நீ வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அசிங்க வேலையில் நீ ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய். உனக்கே ஒரு பொம்பளை பொண்ணு இருக்குதுடா. நீ என்னை விட சின்னவன், நான் அதுக்கு தான் உன்னை டான் கூப்பிட்றேன். நீ என்னை விட பெரியவனாக இருந்தானா நான் பார்ப்பேன் நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ண, அதுக்கு கூட மரியாதை நான் கொடுக்க மாட்டேன். இந்த ஊழல்வாதிகளும் இந்த பொம்பளை பொறுக்கிங்களுக்கும் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் யாரோ ஒருவர் அட்லீஸ்ட் உங்கள் முகத்துக்கே சொல்லணும் நீ எப்பேற்பட்டவன் என்று. ஒரு சில நாட்கள் முன்னால் ஒருத்தர் ஒரு விஐபி வந்து எனக்கு ஏங்கிட்டா, நீ வந்து எப்படிங்களெல்லாம் பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறேன்னு சொன்னார். நீ படித்த படிப்புக்கு. நான் படித்த படிப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு என் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, இவனுங்களெல்லாம் நீ வெளிக்கொண்டு வா கீதா, எக்ஸ்போஸ் பண்ணு, பேசு, இவங்களை பற்றி பேசு. அதுக்கு தான் இந்த வாய்க்கால் சண்டையில் என்னை கிருஷ்ணர் இழுத்து வச்சிருக்கார். கிருஷ்ணரும் சிவா என்ன சொல்லுகிறார்கள், நீ இந்த அயோக்கியர்கள் பற்றி பேசு, கம்னு இருக்காத, எவன் எங்கே தப்பு பண்ணாலும் தட்டி கேள். அப்போ நீ போய் வந்து அங்கே செய்வினை, நீ முதலே போன வருஷம் என் மேலே செய்வினை ட்ரை பண்ண, ஓகே, அது பலிக்கலை. தேவையில்லை ஜெகதீஷ் வாசுதேவ், உனக்கு நல்லாவே தெரியும் யார் இந்த செய்வினை, பிளாக் மேஜிக், இந்த அதர்வன வேதத்தை தப்பான விதத்தில் பிரயோகிச்சிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே கஷ்டப்படுவார்கள். அந்த நீங்கள் செய்யும் அந்த தப்பான வேலை அது திருப்பி உங்களையே அடிக்கும். இதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டீர்கள். ஆனால் பார்த்தா நிறைய பேர் வந்து இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். இது தேவை இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் நிறைய பேர் வந்துட்டு இதை புரிஞ்சிக்காம ஒருத்தரை அழிக்க பார்க்குறாங்க. நீ நிஜமாகவே ஒரு சாமி கடவுள் பக்தனாக இருந்தால் நீ இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ண மாட்ட. அதுவும் சின்ன குழந்தைங்க. நீ யாரை அட்டாக் பண்ணுறன்னா இந்த டீனேஜர்ஸ். அப்போ வந்து இங்கிலீஷில் வந்து டீனேஜ் பிள்ளைங்களோட பாலியல் குற்றம் பண்ணுபவர்களை ஃபீடோஃபில் என்று கூப்பிடுவார்கள். அதில் மக்கள் நம்ம தான் வந்துட்டு இந்த மாதிரி அயோக்கியர்கள் பின்னால் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஜெகதி வாசுதேவ், நீ வந்துட்டு எங்களை கூப்பிட்டு சொன்னவங்க என் நல்லதுக்கு சொன்னாங்களா இல்லாட்டி எங்களை மிரட்டுறதுக்கு சொல்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் நான் இப்பவும் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் எந்த வாய்க்கால் சண்டையும் கிடையாது. ஆனால் நீ அப்பாவி மக்கள், இந்த சுப்பிரமணியம் அவரோட சொத்தை 10 ஏக்கரா நீ அபகரிச்சுக்கிட்டு பாதி பணத்தை கொடுத்து பாதி பணத்தை இந்த அயோக்கியர் அரசியல்வாதிகிட்ட கொடுத்து ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மயானத்தை, தட் இஸ் கிரிமெட்டோரியத்தை கட்டிட்டு
இந்த ஊரில் இருக்க பஞ்சாயத்து தலைவர், இந்த ஊர் பிரசிடெண்ட்டு, இந்த அயோக்கிய பசங்க, இந்த அரசியல்வாதிகள் இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு சாதகமான சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு 90 மீட்டர் வரையிலும் எந்த வீடு இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கேன். உன் மனசாட்சி உன்னை குத்தும். நீ நல்லவனாக இருந்தானே இன்னும் நீ திருந்தலாம். ஆனால் நீ இன்னும் அகங்காரத்திலும் திமிரிலும் நீ ஆடிக்கொண்டிருக்கிறாய். நீ யாருக்காக அந்த சொத்தை கொள்ளடிச்சிட்டு நீ வந்து 800 ஏக்கர் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் லேண்டை நீ ஆக்கியபை பண்ணி வச்சுருக்க. இது அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே என்கிட்ட சொன்னார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், விதமாக நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் கவர்மெண்ட் அவனுக்கு சாதகமாக இருக்குது. தட் இஸ் நீ நினச்சிட்டு இருக்கிற மோடி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் எல்லாம் உன்னோட டான்ஸ் ஆடுறதால நீ ஒரு பெரிய ரொம்ப விஐபின்னு சொல்லிட்டு இல்லை. அவங்க கொள்ளடிச்ச காசெல்லாம் உங்ககிட்ட வச்சுருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியும். என் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். ஓகே, அதில் தேவையில்லை. நீ என்னோட மோதி பார்த்துடாத. நீ எனக்கு எவ்வளோ செய்வினாலும் பண்ணு. எனக்கு நேரம் வந்துச்சுன்னா நான் போயே தீர்வேன். நீ எவ்வளோ செய்வினை பண்ணி நான் எவ்வளோ உயிர்களை இழந்திருக்கேன் எனக்கு தெரியும். யார் யார் எனக்கு செய்வினை பண்ணி எந்தெந்த உயிர் நான் இழந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த கடவுள் அதுக்கு பதில் கொடுப்பார். அந்த கடவுளை காப்பாற்றுவார். நான் எப்போ கடவுள் சொல்லி என்னை காப்பாற்ற அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். ஆனால் அந்த ஜீவனங்கள் என்னை நம்பி இருக்கும் ஜீவனங்களை நீ சாவடிக்காதுன்னு தான் நான் எப்பவும் கடவுள்கிட்ட கேட்பேன். ஆனால் நீ உன் மாதிரி எனக்கு நிறைய அயோக்கியர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் தெரியும் யார் யார் என்ன செய்வினை பண்ணுகிறீர்கள். கடவுள் எனக்கு அந்த ஒரு சக்தி கொடுத்துருக்கார். நீங்கள் செய்வினை பண்ணவுடன் எனக்கு அது தெரியும். கடவுள் அந்த ஒரு சக்தி எனக்கு கொடுத்துருக்காரு. எதுக்கு கொடுத்தாரோ எனக்கு தெரியாது. அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காத. நீ இந்த மாதிரி ரொம்ப நாள் இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்க முடியும் நினைக்காத. எல்லோரும் சாவோம். நீயும் சாவாய், நானும் சாவேன். ஆனால் எப்படி சாவோன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு. இந்த நாட்டில் பைத்தியக்காரங்க நீ என்னமோ பெரிய சிவன் நினச்சிட்டு நம்பிட்டு இருக்காங்க. நீ மாஸ் ஹிப்னோட்டிசம் பண்ணுற. நீ அதை வச்சு இந்த தாந்திரிகத்தில் நீ என்னமோ அயோக்கியத்தனம் பண்ணுற. அது உன் மனசாட்சிக்கு தெரியும். நான் பேசுவது உண்மை என்று உன் மனசாட்சிக்கு தெரியும். மற்ற ஊர் உலகம் இந்த காணொலி பார்க்குறவங்க கூட அதை பற்றி என்ன கமெண்ட் அடிச்சுக்கோங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இதை நான் எதுக்கு உனக்கு இந்த காணொலி பண்ணி பேசுகிறேன்னா, ஏன்னா உனக்கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் எனக்கு தேவையில்லை. நான் எனக்கு வந்து எதுவும் தேவையில்லை. உங்ககிட்ட நான் 5 பைசா எதிர்பார்க்கறதும் கிடையாது. ஆனால் நீ அந்த சுப்பிரமணியம் குடும்பத்தை நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். அதுக்கு நீ அனுபவிப்பாய். அதே மாதிரி அந்த அங்கே இருக்கும் ஊர் மக்கள் நிறைய பேர்த்தை ஏமாற்றி உன் ஆசிரமத்தில் நிறைய பேர்த்தை நீ கொண்டிருக்காய். அது உன் மனசாட்சிக்கு தெரியும். அதுக்கு தான் அங்கே அந்த மயானத்தை வச்சு கொண்டு நீ வந்து எரிசி கொண்டு இருக்கிறாய். நீ யாரையெல்லாம் கொலை பண்ணுறியோ. ஆனால் அந்த ஜட்ஜஸ் நினைக்கிறாங்க நீ ஏதோ நல்ல காரியம் பண்ணுற. நீ ஒன்றும் எதையும் ஃப்ரீயாக பண்ணுறதில்ல. நீ வந்து மினிமம் 2500 ரூபாய் சார்ஜ் பண்ணி தான் அந்த மயானத்தை நடத்துகிறாய். ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நீ ஏதோ பெரிய ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுற. நீ ஃப்ரீ சர்வீஸும் பண்ணுறல, மண்ணாங்கட்டி சர்வீஸ் பண்ணுறலன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். நீ பண்ணுற சர்வீஸ் எல்லாம் அயோக்கியத்தன சர்வீஸ் தாங்க. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் ஜகி வாசுதேவ், ஜெகதீஷ். நீ என்னை விட சின்னவன் வயசில். நான் மறுபடியும் அது எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நீ யாரை எங்களுக்கு ஃபோன் பண்ண வச்சியோ அவன் உனக்கு எதிரியோ இல்லாட்டி எங்களுக்கு நல்லது நினச்சானோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதில் அவன் ஒரு வார்த்தை கேட்குறான். உங்களுக்கு வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணுறது ஸ்ரீ ரவியா என்று. அந்த கேள்வி எதுக்கு எங்ககிட்ட கேட்கணும்? என்னை பொறுத்தவரை எனக்கு எவங்கிட்டேருந்து காசு எனக்கு தேவையில்லை. அது ஸ்ரீ கொடுத்தாரோ இல்லாட்டி மற்றவங்க கொடுத்தாங்களோ எங்களுக்கு தெரியாது. உங்கள் 2 பேருக்கு என்ன வாய்க்கால் சண்டை இருந்தால் அது உங்களோட வைத்து கொள்ளுங்கள். உங்களோட சண்டைகளை எங்கள் மேலே திணிக்காதீர்கள். This is also a message for Sri Ravi, because you should know that Jagi Vasudev's person called up and asked this person whether Mr. whether Sri Ravi உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுகிறாரா என்று. அந்த ஆளுக்கு தைரியம் தான் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க. ஜெகதீஷ் வந்துட்டு ரவிக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் 2 பேர் பேசிக்கோங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்னை எஸ்பெஷலி நீ ஊருக்கு ஆட்டோ இழுக்கணும்னு நீ நினச்சின்னா, நான் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஜெனுவைன் பீப்புளுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதுவும் என்னோட சிவாவும் என்னோட கிருஷ்ணரும் என்னோட காளியம்மாவும்
செய்ய சொல்கிறதால தான். இல்லாட்டி எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என் பணத்தை தான் நான் வந்து செலவு பண்ணி கொண்டு அவங்களுக்கு செய்கிறேன். நான் ஒருத்தர்கிட்ட 5 பைசா வாங்க மாட்டேன். எனக்கு தேவையும் கிடையாது. கடவுள் என்னை நல்லா வச்சுட்ருக்காரு. எங்கள் அப்பா அம்மா எனக்கு நல்லவே கொடுத்துருக்காங்க. அதில் ஜெகதீஷ் வாசுதேவ், உனக்கு 29,000 ஏக்கர் அங்கே அமெரிக்காவில் இருக்கலாம். உனக்கு தைரியம் இருந்தால் வந்துட்டு நீ வந்து நக்கீரன் மேலே கேஸ் போட்டுட்டியோ மற்றவங்க மேலே கேஸ் போட்டுக்க, எனக்கு அதை பற்றி தேவையில்லை. அவங்கெல்லாம் அதை வச்சு சம்பாதிக்கிறாங்களோ சம்பாதிக்கலையோ அதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆனால் நீ என்னை என்றும் விலைக்கு பேச முடியாது, விலைக்கு வாங்கவும் முடியாது. நான் வந்துட்டு அன்புக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண் மனுஷி. நீ வந்துட்டு எங்களை வாய் மூடணும்னு நீ நினச்சின்னா ஃபஸ்ட் வந்து டெனசி கோர்ட் மேலே கேஸ் போடு. ஏன்னா அவங்க தான் உன் கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. நீ வந்து அங்கே இருக்கும் ஒரு பெண்மணியை நீ கற்பழித்து அந்த பெண்மணி உன் மேலே ஒரு கேஸ் போட்டு அதுக்காக நீ அந்த பெண்மணி மேலே வந்துட்டு அந்த பெண்மணியோட பொண்ணையும் உன்னோட பிடி மாஸ்டர் கற்பழிச்சிருக்கான். ஆனால் நீ அதை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்க, அயோக்கியன். ஏன்னா நீ ஒரு அயோக்கியனாக இருந்தால் உன்கிட்ட இருக்கவனும் அப்படி தான் இருப்பான். அப்போ வந்துட்டு நீ வந்து அந்த பெண்மணி மேலே டேமேஜஸ் சூட்டும் டேமேஜஸ் அண்ட் இது என்ன சொல்கிறது ஏதோ போட்டிருக்க. அது வந்து அந்த கோர்ட் உன்னோடது டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, நிராகரிச்சிருக்காங்க. நீ தான் அந்த பெண்மணிக்கு இப்போ டேமேஜஸ் கொடுக்கணும். அப்போ அங்கே ஏதோ உண்மை இல்லாமல் அவங்க உன்னோட கேஸை டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆகையால் தெரிந்துக்கொள், தட் இஸ் ஏதோ ஒரு சக்தி எங்களுக்கும் இருக்கிறது என்று. நீ தீய சக்தியை வைத்து கொண்டு எங்களை மிரட்டணும், எங்களுக்கு செய்வினை பண்ணணும் என்று நினைத்தால் அது 10 மடங்கு உனக்கு திருப்பி வரும். நீ இந்த சொத்துக்கு உனக்கு வந்துட்டு ஒரே ஒரு பெண்மணி, உனக்கு இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளைக்காக நீ இவ்வளோ பேர்த்தை ஏமாற்றி இவ்வளோ வயிற்றுச்சல் போட்டுக்கிட்டு இவ்வளோ பேர்த்தோட என்ன சொல்கிறது உசுரை எடுத்துக்கிட்டு நீ வந்து உன் பொண்ணு மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சினா உன் பொண்ணு நல்லாவே வாழ மாட்டான். இன்றைக்கி சொல்கிறேன் நான், தேவையில்லை. என் வயிற்றுச்சலுக்கு என் வாயை பேச விட்டுறாத. ஏன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணரும் சிவனும் என்னை நிறுத்த முடியாது. அந்த சிவன் ஆடும் ருத்ர தாண்டவத்துக்கு மடங்கு நான் ருத்ர தாண்டவம் ஆடுவேன். அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு தான் எனக்கு இந்த புத்தியை கொடுத்துருக்காரு, இந்த மனப்பான்மையை கொடுத்துருக்காரு. அந்த கடவுள் தான் எனக்கு கொடுத்துருக்காரு. என் கடவுள் என்ன சொல்கிறார் உங்ககிட்ட சொல்கிறார், நான் ஒரு தெய்வ குழந்தை, வேண்டாம் நீ என்னோட வச்சுக்காத, தேவையில்லை. மோடியும் அமித்ஷா இவங்கெல்லாம் வந்துட்டு உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் வந்து என்றைக்கும் தப்பு வழிக்கு போக மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன். எனக்கு பொய் பேச பிடிக்காது. பொய் எதுக்கு பேசுவேன் தெரியுமா? ஒரு நல்ல ஆத்மாவை அவங்க தப்பு பண்ணாட்டி அவங்கள பிரச்சனையில் மாட்டிட்டானா அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு 100 பொய் பேசுவேன். அந்த என் கிருஷ்ணகிட்டையும் நான் சொல்லுவேன், கிருஷ்ணா நான் நீ 100 பொய் சொல்ல போகிறேன் இந்த உயிரை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லுவேன். ஆனால் அயோக்கியத்துக்கு கை கொடுக்கவே மாட்டேன். அதனால் ஜெகதீஷ் வாசுதேவ், நீ எவனாக இருந்துக்கலாம், நீ இன்றைக்கி பெரிய அப்பட்டப்பராக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் காரே வச்சுட்ருக்கலாம். நீ 29,000 ஏக்கர் நீ டெனசி அமெரிக்காவில் வச்சுட்டு இருக்கலாம். எனக்கு எதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அந்த சொத்தெல்லாம் ஒரு நிமிஷம் அமெரிக்காவில் பிடுங்கிறதுக்கு. இங்கே இந்தியாவில் வேணால் நீ வந்து இந்த ஜட்ஜஸ்ஸு அவங்க எல்லாத்தையும் நீ விலைக்கு வாங்கலாம். நாட் இன் அமெரிக்கா. அதே மாதிரி உன் பூஜைகளால் அந்த கடவுளை உன்னால் விலைக்கு வாங்க முடியும் நீ நினைத்தால் கிடையாது. இந்த வருஷம் நீ பண்ணும் சிவன் ராத்திரி அப்போது உன்னோட அந்த துப்பட்டா நீ போட்டிருந்த துப்பட்டா நெருப்பு பிடிச்சிது. அது நீ யாரும் பார்க்காதபடி டக்குன்னு எடுத்து மூடி பார்த்தேன். நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஓகே, ஆகையால் கடவுள் உனக்கு ஏதோ ஒரு வார்னிங் கொடுக்குது. தேவையில்லை ஜகி, கீப் ஆஃப் மீ. நான் ஐம் நாட் த ரைட் பர்சன். நான் யாருக்குன்னா உதவி போகிறேன்னா நான் கடைசி மட்டும் அவங்களோட நிற்பேன். நீ அவங்கள கடை விலைக்கு வாங்கலாம், நான் அதை பற்றி கவலைப்படல. அவங்க வேலைக்கு போனாங்க, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஆனால் என்னோட கடவுள் தான் இந்த what you call this dharma yuddham. It is between dharma and adharma. இந்த war is between dharma and adharma. நீ வந்து அதர்மத்தை பண்ணி கொண்டு இருக்கிறாய். அதுக்கு தான் கடவுள் என்னை இந்த யுத்தத்தில் இறக்கி இருக்கிறார்கள். இப்போவும் மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் என்கிட்ட மோதாதே.
நன்றி, வணக்கம்.